Namo Himalaya. Breath is life, life is breath. So, இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மூச்சு தான் எல்லாமே மூச்சு தான் அப்படின்னு சொல்லும்போது இதுல என்ன இருக்கு பார்க்கிறதுக்கு இதுல என்ன பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மூச்சு இருக்கிறனால தான் இன்னும் நீங்க இந்த பிசிக்கல் ஃபார்ம் இந்த பாடியில வந்து நீங்க இருக்கீங்க. இல்லைன்னா அது டெட் பாடி அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. நம்ம எவ்வளோ பெரிய அழகா இருந்தாலும் the moment your breath is over, you stop breathing, முடிஞ்சு போச்சு. இது வந்து பாடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரண வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு போய் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காதீங்க. அடுத்து ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க. சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. பிரெத் ரொம்ப 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 முக்கியம். அந்த மேட்ரிக்ஸ் வேறு வந்து பிரெத் வச்சு தான் வந்து போன தடவை விளையாண்டாங்க. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ அதை மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வரப்போகிறதுங்களும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, அதுக்குள்ளேயே போயிட்டு இருக்க வேண்டாம். இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இந்த பிரெத்துக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கேன். ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தான், நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக பெருமூச்சு விட்டீங்க அப்படின்றத கொஞ்சம் நீங்களே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எப்போப்பா பெருமூச்சு விட்டீங்க? ஸோ இது வந்து இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இது ஆர்டிஃபிஷியல்னு சொல்லுவீங்களா, இது நேச்சுரல்னு சொல்லுவீங்களா? திஸ் இஸ் நேச்சுரல். நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு. நோ, யூஆர் நாட் டூவிங். நீங்கள் யாருமே இங்கே இல்லை. யூஆர் ஜஸ்ட் அ பீயிங், ஹியூமன் பீயிங். அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்றபடி பீயிங் இருக்கீங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு வேலையும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய சிஇஓவாக இருந்தாலும் சரி, யூஆர் ஜஸ்ட் அ ஹியூமன் பீயிங். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு அறியாமல் நீங்கள் பண்ணிக்கிறது தான் அந்த பெருமூச்சே. இட்ஸ் அ நேச்சுரல் திங். உங்கள் பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ டியூன் பண்ணியிருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற டைமில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணுவீங்க. ஓயோப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்யூஷன் வந்துச்சு அப்படின்னா பெருமூச்சு விடுவீங்க. விச் இஸ் அகேன் ஆட்டோமேட்டிக், நேச்சுரல் ஒன். இந்த மாதிரி உங்கள் பாடியில் ஆட்டோ டியூன்டு ப்ரோக்ராம் நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் த பிரெத். ஸோ இது நீங்கள் ஏன் ஆட்டோ டியூனை நீங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எப்பயாவது ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டோ டியூன்டாக பண்ணுறது வேறு. நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வைப்ரேஷன் உள்ள எனர்ஜெட்டிக் ஃபீல்டாக கொஞ்சம் மாறும். தேவையில்லாத என்ன அலைகளை அந்த தாட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு இஷ்யூவில் மாட்டிகிட்டு இருக்கும் போது உங்களால் பெருமூச்சு விட முடியாது, எதுவும் மூச்சு விடுறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பெருமூச்சு விடுவீங்க, விச் இஸ் அகேன் ஆட்டோமேட்டிக். இது ஏன் சொல்லுங்கள்? அதையே நீங்களே பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அப்பப்போ பெருமூச்சு விடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதை உங்களை வந்து லைட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். கண்டிப்பாக லைட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க நான் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, காலேஜ், ஒர்க் பிளேஸ், இல்லை எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் வெரி சிம்பிள். பெருமூச்சு விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்பப்போ இது விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரீதிங் வந்து கொஞ்சம் சீராக போக ஆரம்பிக்கும். இது உண்மை. இது இப்போது பெருமூச்சு விட சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா அப்போ என் ப்ரீதிங் ஃபுல்லாக வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் கிளம்பும். அது அப்படி இல்லை. பெருமூச்சு விட்டாச்சு. நவ் இஃப் யூ டேக் இன், நார்மலாக போகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எண்ட் பண்ணதுக்கப்புறம் இல்லை பாஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெருமூச்சு விட்டதுக்கப்புறம் அது நார்மலாக சீராக போகும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் அங்கே இங்கேன்னு சொல்லி போயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள உங்கள் மண்டக்குள்ள நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அது வந்து ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அது நீங்கள் இமோஷனல் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பட் நீங்கள் எங்கேயோ வேவரிங் மைண்டில் பறந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணோன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மூச்சு சீராக போகும், உங்கள் ஃபோக்கஸ் ஒடுங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சு செய்வீங்க. அதில் நிறைய கர்மா பாயிண்ட்ஸ் குறைக்கப்படும்.
தேவையில்லாத அதர்ம செயல்கள்லாம் நீங்கள் போய் விழுவ மாட்டீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்க ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாத இடத்துல கோவப்பட மாட்டீங்க. இருக்கிற இடத்துல கோவப்படுவீங்க. ஆனால் அது நீங்கள் தான் கோவப்படுறீங்கன்றது தெரிஞ்சுதான் உங்களால் பட முடியும். இது ரொம்ப ரொம்ப இன்னொரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் எங்கன்னா, நீங்கள் கோவப்படுற டைம்ல பெருமூச்சு விட்டு பாருங்களேன். ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது உங்களால் அந்த சிச்சுவேஷன் உங்கள் உடம்புக்காகவாவது உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது இவ்வளோ கனெக்டட். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனால் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யறது? அதுக்காக தான். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறீங்களான்றது இங்கே கேம் இல்லை. அதுக்காக இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துடல. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கொடுக்குறேன்னா அது ஸ்பீடாக சொல்லிட்டேன்னா, ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் people like shorts, people don't like videos to watch. Only if it is entertaining they watch to the end. ஸோ இது எவ்வளோ என்டர்டெய்னிங்காக கொடுக்க முடியுமோ தெரியல, என்ன பண்ணுறதுன்னு. ஓரளவு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இட். நீங்கள் தயவு செஞ்சு இந்த டெக்னிக்லாம் கொஞ்சம் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் இறைவன் ஆசைப்படுறார். அதை தான் நானும் சொல்கிறேன். நத்திங் இஸ் ராங், நத்திங் இஸ் கரெக்ட். நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பெருமூச்சு விட்டுட்டு இதுக்கு மேலே கரெக்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். Sending you all love and light with this deep message to you. Namo Himalaya.